மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாறி இருப்பாங்க. அதனால ஃபெயிலியரை யார் ஒருத்தன் அக்செப்ட் பண்றானோ, எதிர்பார்க்கறானோ அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அதனால சில பேரை ஃபெயிலியர் முடக்கி போடுறது. ஃபெயிலியர்னு பேசுறதை விட அந்த ஃபெயிலியர்ல இருந்து என்ன நம்ம பாடம் கத்துக்கிட்டோம் அப்படின்ற விஷயங்களை தொடர்ந்து செய்யும் போது உங்க ஃபெயிலியர் உங்க தலைமுறைக்கே வராது. அடுத்த விஷயம், எப்பயுமே ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிற போது இருந்த ஆர்வம் 5 வருஷம் 10 வருஷம் இருக்கும்போது இருக்கா? ஒரு பொண்ணை நீங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது எவ்வளவு ஆர்வப்படுறீங்க, எப்படிலாம் அதை கரெக்ட் பண்றதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க. பட் அது அவள் லவ் அக்செப்ட் பண்ண பின்னாடியோ கல்யாணம் பின்னாடியோ நடக்குதா? நடக்கல. அதே மாதிரி தான் பிஸ்னஸ். ப்ரப்போஸ் பண்ணும்போது என்ன மனநிலை உங்களுக்கு இருக்கோ அதே மனநிலையோட நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா ஜெயிப்பீங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு ஷாப்போ ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கும் போது நண்பர்களை உறவினர்களை கூப்பிட்டு பூஜை போடும்போது நீங்க நினைக்கணும், அடுத்த ஒரு 90 நாள் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன், அடுத்த 180 நாள் இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்றேன், இந்த கண்ட்ரிலேயே ஏன் இந்த ஊர்லயே டர்ன் ஓவர் அதிகம் என்னது தான், ப்ராஃபிட் என்னது தான்,